இருக்கிற பெற்றோர்கள் நிறைந்திருக்கிற காரணத்தினாலே ஒரு சில செய்திகளை மையப்படுத்த விரும்புகிறேன். இப்போல்லாம் நம்ம படிக்கிறதுன்றது எதுன்னு நினைக்கிறோம் தெரியுமா? நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும், வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வசதியாக வாழணும். இதுதான் கற்றதினுடைய பயன் என்று கருதுகிறோம். அது அல்ல. இது கடுகளவில் ஒரு பகுதி கூட இல்லை. நான் ஒன்றை வித்தியாசப்படுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க கொஞ்சம் குழந்தை பருவத்துக்கு வாங்க. நாமெல்லாம் அண்ணன் தம்பியோட அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்போம். குழந்தையா இருக்கிற போது என்ன பண்ணுவோம்? அம்மாவும் அப்பாவும் நம்மளை கூட கொஞ்சம் மகிழக்கூடிய நேரத்தில் ஓடி போய் இந்த பெண் குழந்தைகள்லாம் எங்கப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போய் மடியில் பிடிச்சி இடம் பிடிச்சிக்கும். உண்மையா இல்லையா? இந்த ஆண் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவோம்? அந்த பெண் பிள்ளைகள்லாம் போய் அப்பா கிட்ட போய் மடியில் போட்டி போட்டு படுத்துக்கிற போது பெண் பிள்ளைகள் இது எங்கம்மா எங்கம்மான்னு ஓடி போய் அங்கே படுத்துக்கும். சில நேரங்களில் ஆண் பிள்ளைகள் அம்மா மடியிலும் பெண் பிள்ளைகள் அப்பா மடியிலும் போட்டி போட்டு கொண்டு எங்க அம்மா அது எனக்கு தான் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பருவத்தில். பெரியோர்களே, அறிவு வளராமல் அன்பு மட்டுமே இருந்த அந்த பருவத்தில் என் அம்மா என் அப்பா என்று சொல்லுகிற பெருமிதம் உருவாகிறது. அறிவு வளர வளர ஒரு காலகட்டத்தில் அம்மாவையும் அப்பாவையும் இது உன் அம்மா இது உன்னப்பா நீ தான் பார்த்துக்கணும்னு பங்கு போட்டு பிரித்து கொள்ளுகிற பாகப்பிரிவினை வருகிறது என்றால் உண்மையா இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த அறிவு என்ன செய்யணும்? அந்த அன்புக்கு துணை போய் அருளாக மாறி இருக்கணும். என் உயிருள்ள வரையில் அம்மா அப்பாவை காப்பாற்றுவேன்ற பிள்ளைகள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாகவே படித்தவர்கள். உண்மையாக படித்தவர்கள் தாய் தந்தைக்கு கடைசி வரைக்கும் சோறு போடுகிறவன் தான். இன்னைக்கு நம்ம என்ன பெருமைப்படுறோம்? என் புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான், ஆஸ்திரேலியா இருக்கிறான், அட கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரமாட்டான். இறப்புக்கு கூட வராத ஒருவனை இந்த மண்ணிலே பெற்றதற்கு வருத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் இது என்ன வாழ்க்கை? நாம் நினைக்கிறோம் எல்லாம் படித்து இன்னும் கூடங்க ஒரு மனப்பான்மை இருக்கு. கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நான் பல ஆண்டுகள் 36 ஆண்டுகள் அந்த பணியில் இருந்ததாக சொல்றேன். என்னை பொறுத்தவரையில் என் கணிப்பு மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு அது நியாயமாகப்படுகிறது. மார்க் வாங்குற பிள்ளையை விட மதிப்பு வாங்குற பிள்ளை தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவன். அதுக்குதான் மார்க்குக்கு தமிழ்ல என்ன பேரு? மதிப்பெண். மதிப்போட எண் பெற்றால்தான் பெருமையை தவிர வெறும் எண்ணை மட்டும் பெறுவதில் பயனே கிடையாது. ஒரு சர்வே பண்ணி பாருங்க. கடந்த 10 ஆண்டுகளை +2 10th இதில் ஹையஸ்ட் மார்க்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வாங்குற பிள்ளைகள்லாம் எங்க இருக்கான்னு பாருங்க. காணாமல் கரைந்து போன வரலாறுகள் தான் உண்டு. இந்த 50 மார்க் 60 மார்க் எடுக்கிறான் பாரு, அவன் தான் என் நாட்டையே அசத்துறான். சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம். என் அன்பு பெற்றோர்களே, கற்பது என்பது அதுக்கு வயதே கிடையாது. எந்த காலத்திலும் கற்கலாம். நான் வணங்குகிற இதய தெய்வங்கள் இந்திய மண்ணில் எவ்வளவோ பேர். உண்மையிலேயே இந்த மண்ணை தொட்டு வணங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். பேரறிஞர் அண்ணாவை தந்த பெருமைக்குரிய மண் இந்த மண். அந்த பேரறிஞர் தன்னுடைய பேரறிவாளராகிய வழங்கிய தன்னுடைய அறிவை தன் சுயநலத்துக்கு பயன்படுத்தவில்லை. மக்களுக்காக எத்தனை நன்மைகளை திட்டம் தீட்டி செயல்படுத்த முடியுமோ அதற்காகவே அதை செலவழித்தவர். அதனால ஒரு மனிதன், அதான் திருவள்ளுவர் கேட்கிறார், அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதன் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இன்னொரு உயிரினுடைய இன்ப துன்பங்களை
என்னுடைய இன்ப துன்பங்களாக ஏற்றுக்கொண்டு நிவாரணம் தேடுகிறவன் தான் மனிதன், அவன்தான் கல்வி கற்றவன் என்று திருவள்ளுவரே அந்த அறிவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த கற்பது என்பது செவி வழியாக கற்கலாம், வாய் வழியாக கற்கலாம், கண் வழியாக கற்கலாம். படிப்பது ஒரு வகை, கேட்பது ஒரு வகை, பார்ப்பது ஒரு வகை. இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்தில் இங்க எல்லாமே புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு ஷாப்பிங் நீங்க போய் பார்க்குறீங்க, பாக்கெட்ல செல்போன் இருக்கு. புத்தக கடை உங்களை பார்த்த உடனே புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது. பாக்கெட்டில் இருக்கிற செல்போனோ வா சிக்கலாம் என்று சொல்லுகிறது. புத்தகம் வாசிக்கலாம் என்று உங்களை அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. எல்லாமே சிக்கல்வாய் போச்சு. இந்த கருவிகள் கண்டுபிடிக்க மனிதனுக்கு உழைப்பு குறைந்து போய்விட்டது, உற்சாகம் குறைந்து போய்விட்டது, நேரடியாக பேசுவது கூட குறைந்து போய்விட்டது. படிப்பு என்பது வெறும் புத்தகத்தில் ஏட்டில் தேடுவது அல்ல, பல இதயங்களில் தொடுவது, பல இதயங்கள் பெரியவர்களுடைய அனுபவ அறிவை பெறுவது. இன்னைக்கு யாரு அப்படி தயாரா இருக்கான்? யார் கோட்டீஸ்வரன்? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திலே 5 தலையாய கடமைகளிலே தானம் தர்மம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த கடமைகளிலே சதகா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. அதிலே பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? ஒரு அன்பான சிரிப்பு கூட சதகாவாகும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனை சிரிக்க வைங்க ஐயா, அதை விட ஒரு பெரிய உலகம் ஒற்றுமை உலகத்தில் கிடைக்காது. ஒரு மனிதனை சிரிக்க வைப்பதே பெரிய சிறப்பு. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுது கூட இருட்டுன்னார். பகல் பொழுது கூட இருட்டு. நம்ம அலுவலகத்தில் எவ்வளவு நகைச்சுவை வருது, எவ்வளவு வருது சார். போன மாதம் ஒரு கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் போய் லீவ் லெட்டர் கொடுத்தார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னார். மேனேஜர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். நீ என்னையா சமாதான தூதுவரா, உனக்கு ஏன் லீவு, அதுக்கு அந்த சண்டைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னார். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை, தீர்த்து வைக்கிறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு 1 நாள் லீவு கொடுன்னு கேட்டேன். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதன்னு சொன்னேன். அதனால்தான் பெரிய சண்டைக்கா லீவு கேட்குறான்னு அவர் சொன்னார். மேனேஜர், இப்படி ஒரு யோசனைக்கு தான் நானும் 4 நாள் லீவ் போட்டுடுறேன்ட்டார். ஏன்னா அவருக்கும் பிரச்சனை இருக்கு சார். எதையும் மகிழ்ச்சியாக எடுத்துங்க. சந்தோஷம்தான் ஒரு மனிதனை சாதனையாளனாக மாற்றும். உன்னை இழந்துட்டோன்னு நினைக்காதீங்க. இப்போ அண்மையில் குகேஷ் என்ற ஒரு மாணவ இளைஞர் உலகமே பாராட்டுகிற ஒரு உன்னதமான இடத்துல செஸ் சாம்பியனா வந்திருக்கார். அவங்க அப்பா யார் தெரியுமா? இஎன்டி டாக்டர். அவர் பேர் ரஜினிகாந்த். அவர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அம்மாவும் மருத்துவத்துறையிலே வல்லுனர். தங்களுடைய வேலை வாய்ப்பை விட்டுட்டு, வருமானத்தை விட்டுட்டு, எங்களுடைய வருமானத்தை இழந்து விட்டோம் என்று அவர்கள் வருத்தப்படவில்லை. எங்கள் பிள்ளைதான் எனக்கு வெகுமானம் என்று சொல்லி அந்த குகேஷுக்கு பின்னாடியே சுற்றினார்கள். வட்ட அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், உலக நாடுகள் அளவில் பயணித்து இன்னைக்கு உலக சாம்பியனா நிமிர்ந்து நிற்கிறதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் கூடவே இருந்து இது ஒரு உயரத்தை தொட வைத்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய சிறப்பு. அதைத்தான் நம்ம நினைவுபடுத்துறேன். திறமை இல்லாதவர்கள் படைக்கப்படுவது இல்லை. நம்ம நிறைய பேர் நினைக்கிறது 100 மார்க் எடுத்த பிள்ளைதான் சிறந்தவன் என்று நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நம்ம ஐயா தான் அடிக்கடி சொல்லுவார், அவங்கவுங்க பிள்ளைகளை அவங்கவுங்களா பாருங்க, அவங்க வீட்டு பிள்ளைகளா பாருங்கன்னுவார். உண்மை, 100க்கு 100 உண்மை. ஏன் இதை நான் நினைவுபடுத்துறேன்னா, நாம் இந்த காலத்தில் எல்லாத்தோடும் ஒப்பிட்டு தான் வாழ்க்கையை நடத்துகிறோம்.
எதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம பாக்கெட்டை பார்த்து செலவு பண்ணணுமே தவிர பக்கத்து வீட்டை பார்த்து செலவு பண்ணக்கூடாது சார். பக்கத்து வீட்டை பார்த்து செலவு பண்ணுறதுனால தான் பல வில்லங்கமே வருது. ஆசை பேராசையாக மாறுது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், நாம இருப்போம். நம் மனசுக்குள்ளே நாம தான் பயணம் பண்ணணும். நீ எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுவாய் என்பதுதான் உபனிஷதம் சொல்லுகிற உண்மையான செய்தி. இதே காஞ்சி மாநகரத்திலே 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து அருள் பாலித்த காஞ்சி மகா பெரியவர் இந்த பிரபஞ்சத்துக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துங்கள். அந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைப்போம், அவனுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, இன்னைக்கு கல்யாணம் கூட மாறி போச்சு சார். காம்போ சிஸ்டத்தில் வந்துடுது. நம்ம வீட்டு கல்யாணத்தில் நாம நடத்தாம எவனோ நடத்துறான். அவன் மேலே கோவப்படுறான் பல பேர், என்ன சாப்பாட்டு கூப்பிட்டியான்னு. அவன் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறோம் காசை வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் இவங்க சண்டை போடுறான். நம்ம காலத்தில், என் காலத்திலலாம் கூட சம்பந்திகள்லாம் வாசலில் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ யாராவது கூப்பிட்றான் கல்யாணம் பண்ண பார்த்தல, ஒரே ஒரு பொம்மை கும்பிட்டு கிடக்குதியா. அது வர்றவனை கும்பிடுதா, போகிறவனை கும்பிடுதா, சத்திரத்து ஓனரை கும்பிடுதா, எவனை கும்பிடுதுன்னே தெரியல. ராத்திரி 11:30 மணிக்கு ஒருத்தன் டபுள் ஆள் பொம்மைக்கு கீழே உக்காந்து நானும் 1 மணி நேரமும் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறேன், கொடுக்க மாட்டியான்னு கேட்குறான். ஐயா அவன் என்ன எப்படி இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம் எல்லாத்தையும் தப்பாக பார்க்காதீங்க, தவறை கூட நீங்கள் ரசிக்க பழகுங்க, தவறு தானாக சரியாயிடும்ன்றதில் நம்புகிறவன் நான். நீங்கள் அதையே ரசனையாக பார்த்து சொல்லுங்களேன். சாப்பாட்டில் கூட உப்பு இல்லாமல் இருக்கலாம். உப்பு இல்லைன்றதை டைரெக்டாக சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுங்கள். குறைய கூட சொல்கிற முறை இருக்குது சார். குறையா சொல்லாமல், குறையா பார்க்காம, குறைய கூட நிறையா பார்ப்போம். நான் அடிக்கடி வேலூர் பக்கம் போவேன். அங்கே திருப்பத்தூரில் ஒரு தடவை பேசி முடிச்சுட்டு காரில் வரேன். வழியில் காமாட்சி பவன் ஹோட்டலில் காரை நிறுத்திட்டு உள்ளே போய் காலையில் 11:30 மணி இருக்கும். உட்காந்து அந்த சர்வர் தம்பி, உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன், அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கல. இப்போது ஹோட்டல் ஓனரே எழுந்து சர்வர் பண்ணுறான். நிறைய இடங்களில் சிக்கல் இருக்குது. அதனால் அந்த தம்பி தூரமாக நின்றுந்தார். தம்பி இங்கே வாங்கன்னு கிட்ட வந்து, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னார். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். நான் தம்பி இங்கே வாங்கன்னு, அவர் ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னார். என்னென்ன இருக்குப்பான்னு கேட்டேன். ஒரு பட்டியலை சொன்னார். தம்பி நீங்கள் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டா, விழுப்புரம் பக்கமான்னு. சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நீ பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சோம்பா, நான் விழுப்புரத்துக்காரன். சார் நான் கண்டாச்சிபுரம் சார். நெருங்கிட்டான். சரி வெயில் அதிகமாக இருக்குது, தயிர் வடை கொடுன்னு கிட்ட வந்து சொன்னான். சார் வேணாம் சார், அது போட்டு 3 நாள் ஆகுதுன்னு. நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? ஒரு 3 வார்த்தைகள் அன்பாக பேசுனதுக்கு என் உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறான்ல, ஆயுள் முழுக்க வாழக்கூடிய மனைவியிடத்திலும் மக்களிடத்திலும் நண்பரிடத்திலும் அன்பை விதையாக்கினால் எவ்வளவு ஆனந்தம் பெருமையா. வீட்டுக்குள்ளே போகும்போதே பல பேர் இன்னைக்கு உண்டிலன் பண்ணிடுறோம் பாருன்னு போகிறோம். ரசிங்கன்றேன். சம்சாரம்லாம் எதிரியா சார்? இன்னைக்கெல்லாம் பெண்கள்லாம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க. இந்த நாட்டில் இன்னைக்கும் தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது என் தாயாலையும் என் தாரத்தாலையும் என் சகோதரியாலும் தான் வாழ்கிறது. ஒருபோதும் அவள் அதர்மத்தை தேட மாட்டாள். அந்த சிறப்பு இன்னைக்கு பெண் கையில் இருக்கு. அதனால தான் நாம் நினைக்கிறோம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்க.
அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க நாம் 2 பேரும் சொர்க்கம் நரகம்லாம் சொல்கிறாங்களே, நாம் 2 பேரும் ஒன்றா போகிற இடத்துக்கு பேர் தானே சொர்க்கம்னுச்சு. அவன் சொன்னான், அடியே செல்லம், நாம் 2 பேரும் ஒன்றா போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் கிடையாதுரே, மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொர்க்கம்னு பேர். அப்படின்னா எப்படி இருக்கும்னு கேட்டுது அந்த அம்மா. அப்படி கேளு, நான் மாமா சொர்க்க வாசலுக்கு உள்ளே போனேன்னா ரம்பா, ஊர்வசி, திலோத்தகை, மேனகா பேர் அழகைகள்லாம் என் கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டியும் போவாங்க. இப்போ நான் எங்கே போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அங்கே எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு கருப்பு குரங்கு வந்து உன் கையை பிடிச்சி கூட்டியும் போவேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் மறுபடியும் பேசுவான். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். சார், இன்னைக்கு பெண்கள்லாம் அபார திறமையில் இருக்காங்க. ஒருத்தரை மதிக்கணும் சார். மதிக்காம போனதனால்தான். புரிந்து கொள்வதே ஒரு கல்வி இல்ல. ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய கல்வி. நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. புரிந்து வாழ்கிறவர்கள் ஒருபோதும் பிரிந்த வரலாறு கிடையாது இந்த மண்ணில். அதனால்தான் பாட்டன் பாரதி பாடினான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அந்த ஆளே போட்டான் கேஸ். என் சம்சாரத்தை என்னை காப்பாற்றி விடுதலை பண்ணிடுங்கன்னு கூண்டல நிற்கிறான். ஜட்ஜை சொல்றார், ஜெய், நான் தீர்ப்பு எழுதினா வருத்தப்படுவேன். 10 வருஷமா அவன் கூட பட்ட வருத்தத்தை விடவா இருக்கும்? நீங்கள் எழுது சாமின்ட்டான். ஒன்றும் இல்லை, அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் பாதி அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். கோடி புண்ணிய சாமி, அப்படியே எழுதுன்னான். ஏண்டா உனக்கு வருத்தமா இல்லையான்னார். இல்லை ஜாஜமா, 10 வருஷமா முழுசும் கொடுத்துருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதியாவது கிடைக்குதில்ல, எனக்கு அதில் தான் சந்தோஷம். இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் 5 வருஷத்துக்கு முந்தைய ஃபைல் பண்ணியிருப்பேன் கேஸை. அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அவருக்கு அப்போ தான் தெரியும். சார், நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க, எங்கே பயணம் பண்ணாலும் நடக்கிறத பாருங்க ஐயா. நம்ம மனிதனுக்கு மட்டும்தான் சார் சிரித்து பழக, அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சார், ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் ஒரு பெரிய பாடம். உலகத்திலே அந்த கல்விக்கு நிகரான கல்வி உலகத்தில் எதுவும் இல்லை. நான் படித்த டிகிரி அது வேற. கண்ணதாசன் சொன்னார் ஒரு இடத்துல, பிறப்பெனப்படுவதை யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவதை யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனுபவித்துத்தான் அனைத்தும் நான் அறிய வேண்டும் என்றால், ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு கண்ணதாசன் சொல்கிறார். அனுபவம் ஒரு பெரிய பாடம். அதை கேட்காத போனதுனால்தான் பல பிரச்சனைகள் விசுரூபம் எடுக்குது. அனுபவ கல்வி பெரிய கல்வி சார். அது அம்மாவும் அப்பாவும். நான் கேட்குறேன், நீங்கள் நினைப்பீங்க எல்லாமே கருவிமயமாகி போச்சுன்னு. நான் ஒரு செய்தி மையப்படுத்தட்டுமா? நாம் செல்போன் எடுத்து பேசுகிறோம்ல, இந்த செல்போனில் பேசுகிறோம்னா அது எங்கே போகுது? முதல்ல லோக்கல் டவருக்கு போகும், அது அப்புறம் எங்கே போகும்? சென்ட்ரல் டவருக்கு போகும், அப்புறம் எங்கே போகும்? சேட்டலைட்டுக்கு போகும். லோக்கல் டவர் தாயா அம்மா அப்பா, சென்ட்ரல் டவர் தாயா ஆசிரியர்கள், சேட்டலைட் தாயா கடவுள், மாதா பிதா குரு தெய்வம்னு அன்னைக்கே சொல்லி வச்சோம். ஆன்மீகம் அதைத்தான் சொல்லுகிறது, அறிவியலும் அதைத்தான் காட்டுகிறது. படிக்க வேண்டிய விஷயங்கள் உலகத்தில் கொட்டி கிடக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் டிராஃபிக்கில் கூட பாருங்களேன், நானும் ரொம்ப ரசிப்பேன். பாண்டி பஜாரில் சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டி நகருக்கு அடிக்கடி போவோம். அப்படி காரில் வந்தேன்னா அங்கே திரும்பும்போது நீங்கள் இந்த டேர்னிங்கில் டிராஃபிக்கில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். சில நேரங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே நடக்கும்.
ஒரு தடவை நான் போயிருக்கிற போது ஒருத்தன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு காலி பாட்டில் ஃபுல் பாட்டிலு அதை அப்படியே கையில் வச்சேன்னு அப்படியே நிற்கிறான், வீரன் சிலை மாதிரி நிற்கிறான். டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இறங்கி ஓடி வந்து, அவன் யாரும் இல்லை, என் ஸ்டூடெண்ட்டு தான். அவன் இறங்கி வந்து அவனை எப்படியே இழுத்து பார்க்குறான், வரமாட்டேன்றான். நான் காரில் டோரை இறக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்த்தேன். அவன் கெஞ்சறான், ஏண்டா காசு கொடுத்து தானே வாங்கினேன் இந்த பாட்டில். ஆமாம், வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிக்க வேண்டியதானே, ஃபுல்லாக குடிச்சிட்டு ஏன்டா என் உயிரை வாங்குறேன், நவுந்து வாடா, குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னு கேட்டார் இன்ஸ்பெக்டர். மூடி தொலைஞ்சு போச்சு சாருங்க. நமக்கு அது சாதாரண காரணம், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். மூடி தொலையாமல் இருந்தால் அது மூடி வச்சிருப்பான். மூடி தொலைஞ்சதுனால அப்படியே வச்சு அவன் ஊற்றிக்கன்னு சொல்லி மொத்தத்தையும் அவன் ஊற்றிக்க நான் பாதுகாப்பான். இப்போ நமக்கு சின்ன காரணமாக தெரியறது சம்பந்தப்பட்டவனுக்கு பெரிய காரணமாக இருக்கும். குழந்தைகளை நம்ம ரசிக்கிறோமா, அவனை ஏதாவது விருப்பம் கேட்குறோமா, நம்ம விருப்பத்தை தான் திணிக்கிறோமே தவிர அவன் விருப்பத்தில் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? சார் அவன்லாம் என்ன டேலண்ட் ஆகிறான்னு தெரியுமா, அவன் கூட கொஞ்சம் ரசித்து பாருங்களேன். நம்ம பேசாதனால தான் சார் பல பிள்ளைகள் வீணாக போட்டான். அவன் வளர்ப்பு சரியில்லை, நாம தான் பாதுகாக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அப்பா கேட்குறாரு, இன்னைக்கு என்னடா டேட்டு ஞாபகம் தான்னாரு. ஏன்பா எங்கள் மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, இன்றைக்கி காதலர் தினம் பாடணும், பிப்ரவரி 14 காதலர் தினம்னா செவ்லே விட்டார். கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டரா, கரண்ட் பில்லு கட்டி வாடானா காதலர் தினமா. நம்ம ஆளுங்க டேட்டு வைக்கிற மாதிரி உலகத்தில் எவனுமே வைக்க மாட்டாயா. பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம், சரியாக நடுவில் 10 மாதம் இருக்கியா. அவன் தெரிஞ்சு வச்சானா தெரியாமல் வச்சானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எதையும் ரசிங்க. பாரதியார் பட்டினி கிடந்தார், ஆனால் உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்குமா கடவுள்கிட்ட வேண்டனார். வல்லமை தாராயோ பராசக்தி, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு கேட்டார். அந்த உயரிய சிந்தனை நமக்கு வரணும்னா எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பார்க்க பழகணும். மகிழ்ச்சியாக பார்க்க பழகிய மனிதனுக்குத்தான் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியும் தெரியும், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியும். சில பேர் சேடிஸ்ட் இருக்கிறான் உலகத்திலே, கடைசி வரைக்கும் மாற மாட்டான். 2 விஷயத்தை சொல்கிறோம். தஞ்சாவூரில் ஒரு 1000 ஏக்கர் மழையே பெய்யாமல் காஞ்சி போச்சு. இருந்தாலும் அப்பப்போ பெய்கிற மழையை வச்சு நாத்தங்கால் விட்டு நடவு நடுறது ஒரு வகை பயிர், அப்படியே புழுதிகாலை ஓட்டி அப்படியே நெல்லை விதைக்கிறது ஒரு வகை எங்கள் ஊரில் செய்வாங்க. புழுதிகாலை ஓட்டி 1000 ஏக்கரையும் அப்படி நெல்லை தூக்கிட்டு வந்துட்டான். பனி பெய்யும் போதும் தூறல் வரும்போதும் அது முளைக்கும். ஒரு மாதத்தில் முளைச்சிது. அங்கே நெல் பயிரை விட புல்லு ஏகப்பட்டது மண்டி போச்சு. ஊரே கஷ்டத்தில் இருந்தது. களை வெட்டின கூலி கூட கட்டுப்படி ஆகாது. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். அந்த ஊரில் ஒரு ஆளுகிறான். எப்படிப்பட்ட ஆள்னா, அவன் என்ன சொன்னாலும் பலிக்கும். ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட போனான். திரும்பி வெளியில் வரும்போது அந்த வீட்டு ஒரு குழந்தை துள்ளி ஓடிச்சு. குழந்தைக்கு என்ன வயசுன்னு கேட்டார். 1.5 வயசுன்னாங்க. 1.5 வயசுலேயே அம்மா துள்ளுதான்னாரு. அடுத்த நிமிஷம் வாசப்படி தடிக்க விழுந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஆள், அவரை பற்றி ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. அதில் ஒருத்தன் யோசனை சொன்னான், நாம் களை வெட்ட வேணாம், அந்த ஆளை கூப்பிட்டு வருவோம், சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து மலை உச்சியில் உட்கார வைப்போம், 1000 ஏக்கரையும் பாருன்னுவோம். அவன் அப்படி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு புல்லான்னுவான். எல்லா புல்லாம் செத்து போயிடும். களை வெட்டுற கூலி மிச்சம்தான்னா. எல்லா நாட்டாமையும் பஞ்சாயத்தும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு யோசனைக்கு தான். அவனை மேலே தாளம்லாம் வச்சு கூட்டி போய் மலை மேலே உட்கார வச்சு
தெய்வமே இந்த 1000 ஏக்கர் இப்படி இது பாருன்னாங்க. அவன் ஒரு ரவுண்டு பார்த்து சுற்றி பார்த்துட்டு சொன்னான், இம்மா புல்லுலேயே அங்கங்கே நெல்லுக்குதேன்னா. இந்த ஆலோசனை சொன்னவன் 50 மைல் ஓரத்தில் ஓடினான். ஏன்னா அவனுக்கு தான் உதவணும். சில பேர் மாறவே மாட்டான் சார் கடைசி வரைக்கும். சார் எங்கள் கிராமத்தில் ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடாரு, மோசமான ஆள், ஊரே போய் பார்க்கல. ஊர் புற மனித நேயத்தை பேசுகிறான், நாம் போய் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு போய் பார்த்தேன். பெரியவரை உன் கடைசி ஆசை என்னன்னு, ஒத்தையா சாவு பயமாகுதுன்னா சார் அவன். சார் மனதை மாத்துறது தான் கல்வி இல்லையா? ஒரு மனிதனுக்கு அறிவு அழகாகிறத விட மனம் அழகா இருக்கணும். மனம் அழகா இருக்கணும். ஒரு தடவை கற்பனை தான், கருத்து எடுத்துங்க. சுத்திக்கும் சாவிக்கும் வாக்குவாதம் நடந்துதான். சுத்தி கேட்டுதான், நான் ஒரு பூட்டை திறக்கணும்னா 100 அடி தலையில் அடிக்க வேண்டியது இருக்குது. நீ லேசா அப்படி டச் பண்ற திறந்துடுது, நான் மந்திரம் வச்சுக்கிறேன்னு கேட்டுதான். சாவி சொல்லிச்சான், பூட்டு திறக்கணும்னா நீ 100 அடி ஓங்கி ஓங்கி தலையில் அடிக்கிற, நான் திறக்கிறதுக்கு அது இதயத்தை தொடறேன், அது லேசா திறந்துடுதுன்றான். மனிதனுக்கு மனிதன் இதய வாசலை திறப்பதற்கு கற்க வேண்டுமே தவிர அந்த இதய கதவை மூடுவதற்கு படிக்கக்கூடாது. எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ₹1,00,000 வைத்திருக்கிறவன் லட்சாதிபதின்றோம் இல்லை. யார் ஒருவன் அம்மா அப்பாவோடு இருக்கிறானா அவன் தான் லட்சாதிபதி. ₹1,00,00,000 வைத்திருக்கிறவனை கோடீஸ்வரன்றான். தப்பு. தாத்தா பாட்டியோடு சேர்ந்திருக்கிற பிள்ளை தாண்டா கோடீஸ்வரன். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உங்களை அத்தனை பேரையும் கையெடுத்து கும்பிடுறேன். கடவுளை வணங்கும் போது கூட பணத்தை கேட்காதீங்க, பணத்தை கேட்காதீங்க, மனசை கேளுங்க. அதனால்தான் கர்ணன் கூட என்ன கேட்டான்? கர்ணன் கூட இதயத்தை தான் கேட்டான். இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடுந்தான் கேட்டான். பணத்தை கொடுன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? பணம் நாம சம்பாதிக்கிறது, மனம் கடவுள் தந்த சொத்தையாது. மனசை கேட்போம், மனசை கேட்போம். நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற அவையில் ₹5 நோட்டவை, ₹10 நோட்டவை, ₹50 நோட்டவை, ₹100 நோட்டவை, ₹500 வை, எல்லாத்திலையும் காந்தி சிரிக்கிறார். ₹5 அதே சிரிப்பு, ₹10 அதே சிரிப்பு, ₹50 அதே சிரிப்பு, ₹100 அதே சிரிப்பு, ₹500 அதே சிரிப்பு. அனைத்து ரூபாயிலும் ஒரே சிரிப்பு தான். மனுஷன் மட்டும்தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். உண்மையா இல்லையா? நாம மாத்திக்கணும் சார். மனக்கல்வி என்பதுதான் மிக சிறந்த கல்வி, மனப்பாட கல்வி இல்லை. மனப்பாடம் பண்ணினால கல்வியே கிடையாது. மனம் அழகு பெற வேண்டும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், மனத்துக்கண் மாசீர நாதல் அனைத்தர நாதல நேர பெறன்னார். நான் வகுப்பறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க இங்க. நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு தெய்வங்கள். இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அணுகுமுறைகளை கையில் எடுத்து சாதிக்க வேண்டிய சாதனை உங்களிடத்தில் தான் கடவுள் ஒப்படைத்திருக்கிறார். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று சொல்லப்பட்ட செய்தியை நினைவுபடுத்தும். படிப்பாற்றலை வளருங்கள், அதே சமயத்தில் படைப்பாற்றலை வளருங்கள். அவன் திறமை, எழுத்து ஒரு திறமை, பேச்சு ஒரு திறமை. இந்த மண்ணிலே பிறந்து உலகமே வியக்கக்கூடிய பேரறிஞராக வந்தவர் தானே பேரறிஞர் அண்ணா. எப்படிப்பட்ட பெரிய பெருமைக்குரியவர். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒன்றை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு சட்டமன்றம் நடக்கிறது. ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி, எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சி தலைவராக பேரறிஞர் அண்ணா அமர்ந்திருக்கிறார். மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரம்
உரையாற்றி அமர்கிறார். காங்கிரஸ்காரர்கள் பாராட்டவில்லை. ஆனால் பேரறிஞர் அண்ணா மெத்த படித்த மேதை எழுந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்தது என்றார். சபை கைத்தட்டியது. சி. சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்தார். எதிர்க்கட்சி தலைவர் என்னை இயேசுநாதர் என்று சொன்னது மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என்றார். உடனே பேரறிஞர் அண்ணா எழுந்தார். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லை என்றார். சட்டமன்றமே ஆரவாரம் செஞ்சது இல்லையா? கற்றவருக்கு அழகு, கற்றாரை காமுறுது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய பெருமை கற்றவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அதனால புத்தகம் நாம வாசிங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்றதை விட நாம முன் உதாரணமா இருக்கணும். நாம முன் உதாரணமா இருக்கணும். நிறைய நல்ல புத்தகங்களை வாங்குங்க. மனதை செம்மைப்படுத்துகிற மார்க்கங்களை உருவாக்குங்க. பாசம்னா என்னன்னு தெரியலையே சார். நானே என் தம்பி பையன் வீட்டுக்கு போறேன் சார், பல வருஷம் ஆச்சு. மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஃபேஸ்புக்லையா ட்விட்டர்லையா வாட்ஸ்அப்லையான்னா, டேய் உன் பெரிய பாடா நான். பிள்ளைகளுக்கு நல்லா பேச பழக கற்றுக் கொடுங்கம்மா. பேசவே தெரியலையே சார், எப்படி பேசுறதுன்னே தெரியலையே சார். என் தம்பி முறையாக போன மதுரைக்கு பக்கத்தில் 2003 அவன் இறந்துட்டான் சார். போய் மாட்டுத்தவணையில் இறங்கி ஃப்ளைட்டில் போயிட்டு மலர் மாலை வாங்கி போட்டுட்டு நிற்கிறேன், வருத்தத்தோடு நிற்கிறேன். அவன் புள்ள பிஎஸ்சி படிக்கிற பையன், ஒரே பையன். எழுந்து நின்று என்னை பார்த்துட்டு சொல்கிறான், சார் பெரியப்பா நீ எல்லாம் இருக்கிற, அப்பா போயிட்டாரேன்னா சார். நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் 15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு வேலைக்கே போகல. ஆச்சரியமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்கள். அடுத்தவனை மகிழ, அதாவது விழுந்து விழுந்து சிரிக்கலாம், விழுந்தவனை பார்த்து சிரிக்கக்கூடாது என்று படிப்பணியை சொல்லிக் கொடுக்கும். எவ்வளோ விஷயம் இருக்கு சார். உலகம் அப்படித்தான் இருக்கும். தாம்பரத்தில் ஒரு பெரியவர் இறந்துட்டார் சார். தாம்பரத்தில் ஒருத்தர் பெரியவர் இறந்துட்டார். பையன் அங்கேயே நிற்கிறான். உறவுக்காரன் ஒருத்தன் வரான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். என்ன பண்ண? தாம்பரத்தில் தான் நல்ல டாக்டரை பார்த்தேன். ஓயா படித்த புள்ள, உனக்கு அறிவு இருக்கா? சிட்டியில் எவ்வளோ நல்ல டாக்டர்லாங்கிறான், அங்கே போய் காமிட்டு அவனை திட்டிட்டு போட்டான் சார். அவன் அடுத்த அரை மணி நேரம் பொறுத்து இன்னும் ஒரு உறவுக்காரன் வந்தான். கேள்விப்பட்டேன். அதே கேள்வியை கேட்கலாம், எப்படின்னா ஹார்ட் அட்டாக், எங்கே வைத்தியம்? அவன் வேறு திட்டிட்டு போனானா. இந்த பையன் சொன்னான், சிட்டியில் தான் நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சேன்னா. அதுக்கு அவன் சொன்னான், எதுக்குடா அங்கே போனேன், தாம்பரத்தில் நல்ல நல்ல டாக்டர் இருக்கிறான், இங்கேயே காட்டக்கூடாதான்னா. அவன் பங்குக்கு சொல்லிட்டு போட்டானா. அடுத்தது அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். எப்படின்னு கேட்டான். இந்த பையன் சொன்னான், சிட்டியில் 10 நாள் டாக்டர்கிட்ட காட்டினேன், தாம்பரத்தில் 10 நாள் காட்டினேன், அப்படி இருந்தும் பிழைக்கலேன்னா. அதுக்கு அவன் சொன்னான், எங்காவது ஒரு இடத்துல காட்டுறதை விட்டுட்டு அறிவில்லாத 2 இடத்துலையும் காட்டுறேன்னு அவன் பங்குக்கு திட்டிட்டு போட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்தன் வந்தான் சார். இந்த பையனே ஓடி போய், வாங்க பெரியப்பா வாங்க, நீயே அவரை எழுப்பி கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, என்னால் முடியாதுன்ட்டான். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான்னா. சார் கல்யாண மண்டபத்து வாசலில் தகராறு பண்ணுறான் சார் புல்லோடுல. என்னடா மாப்பிள்ளை கூப்பிடு. மாப்பிள்ளைக்கு பெரியப்பா யார் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு அப்பா யார் தெரியுமா? ஏன் அண்ணன்டா, ஏன் அண்ணன். அவன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா என்ன விட்டுருப்பானா? மாப்பிள்ளையை கூப்பிடு, நான் கேட்கணும். லேட்டு வெங்கடாஜலம்னு போட்டுக்கிறவங்க ஒப்பம் வேற, அவன் தம்பி தான்டா நான், எனக்கு ஏன் லேட்டு தியாகராஜன்னு போடல? லேட்டுன்னா அர்த்தம் தெரியாமலே பேசுங்கிறான் சார் அவன். மாப்பிள்ளை கெட்டிக்காரன், கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் சித்தப்பா, வீட்டுக்கு போயிட்டான். எங்கே வேணாலும் சார் நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணுங்களேன், மகிழ்ச்சியாக இருக்கு. சந்தோஷமாக பாருங்கள், சங்கடமாக பார்க்காதீங்க.
எவனுமே நமக்கு எதிரி கிடையாது. எதிரியை உருவாக்காதீங்க, நண்பர்களை உருவாக்குங்க. நமக்கு அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. திருவள்ளூர் பஸ்ஸில் 2 சீட் இருக்கும். நடுவில் ஒரே ஒரு கைப்பிடி இருக்கும், தெரியுமா? போனவங்களுக்கு நல்லா தெரியும். 2 சீட்டில் உட்காரவன் என்ன பண்ணுவான், நடுவில் கை வைக்கும்போது இவன் கையை வைப்பான். அவன் என்ன பண்ணுவான், பின்னாடி உள்ள பேக் சைடில் கொஞ்சமாக வைப்பான். இவன் கையை தள்ளி தள்ளி அப்புறம் அவன் ஆக்கிரமிச்சுக்குவான். அவன் எழுந்து அப்படி போய் வர்றதுக்குள்ளே இவன் வச்சுக்குவான் ஃபுல்லாக. அரை மணி நேரம் போராடுவானுங்க. இந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், அவன் மேலே இவன் படுத்துன்னு இருப்பான், இவன் மேலே அவன் படுத்துன்னு இருப்பான். சமாதான புறாக்கள் ஆகிடுவானுங்க. எதையும் ரசிக்க பழகுவோம். யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள். குற்றம் சொல்லாதது தான் கல்வியினுடைய மிகப்பெரிய கற்க வேண்டிய பாடம். தொட்டது யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறான். அன்றைக்கி ஒருத்தன் அப்பா கேட்குறான், அடியே பாக்கெட்டில் இருக்கிற இந்த பணத்தை பையன் எடுத்தானா? அந்த அம்மா சொல்லிச்சு, அப்பா இன்னைக்காவது என்னை நம்பனியே, என்னை கேட்காம. இல்லடி, உன்னை கேட்பனா அதில் கொஞ்சம் இருக்குது, பாதி வச்சுட்டு அவன் எடுத்துன்னு போய்க்கிறான், அது மொத்தமும் காணாமல் போயிருந்தா உன்னை கேட்டிருப்பேன். என்ன விஷயம் உள்ளே இருக்குது பாரு. கணவர் சேரில் போட்டு வாசலில் உட்காந்துங்கிறாரு. அந்த அம்மா வீட்டுக்காரம்மா வெளியில் போகுது. ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, அதுக்குள்ளே அங்கே எவ்வளோ பூகம்பம் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். வாழ்க்கை ரசிப்பதற்காகத்தான் வாழ்க்கை, சண்டை போடுறதுக்கு வாழ்க்கை இல்லையா? உலகத்திலே எது உயர்ந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் தெரியுமா? கட்டின மனைவிதான் வீட்டுக்கே அழகுன்னார். அவளிடத்தில் தான் சார் நம்ம உரிமையோடு பேசுகிறோம் இல்லையா? தாயும் தாரமும் தான் ஒரு இல்லறத்தினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரங்கள். அவர்களை மதிக்க பழகுவோம். உலகத்திலே பெண்ணுக்கு இருக்கிற ஞானம் மாதிரி யாருக்குமே கிடையாது சார். அவங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தயவு செஞ்சு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், அங்கே ஒரு கல்வி கிடைக்கும் நமக்கு. எப்பயாவது ஜவுளி கடைக்கு கூட்டி போயிருக்கீங்களா? நீங்கள் கூட ஃபேமிலியோட பண்ணவங்க கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைங்கெல்லாம் என் செட்டு. நான் ஃபேமிலியோடு தான் போவேன். ஒரு தடவை 2-3 அனுபவத்தை நான் அங்கே படிச்சுட்டேன். சில நேரங்களில் நான் தூரமாக உட்காருவேன், நிற்க முடியாதுன்னு. எங்கள் வீட்டு அம்மா என்ன பண்ணுவோம், ஒரு புடவை எடுத்து இப்படி நினச்சி ஒரு தடவை வேணாம் நல்லா அப்படின்னு சொன்னேன். இன்னொரு புடவை எடுத்து காட்டினா சூப்பர்ன்னு. இந்த 2க்கும் பில்லு போடுப்பான்ட்டா. நான் சொன்னேன், அது எனக்கு வேணாம்னு தானே சொன்னேன். அது எனக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிச்சது. அதிலேருந்து நான் மறுநாள் கூடவே போயிடுது. அப்படி போகும்போது ஒரு தடவை சொன்னேன், அம்மாடி புடவை எடுத்துக்கடா, நீயே எடுத்துக்கோன்னு. என்ன இன்னைக்கு புதுசா அப்படின்னா, எடுத்துக்கோ, வண்டிக்கு வருது எடுத்துக்கோ. எவ்வளோ? ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கோ. எடுத்தாச்சு. அப்புறம் சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து கொஞ்சம். அப்புறம் தானே எங்கள் அம்மாவுக்கு கேட்க முடியும். உங்கள் அம்மாவுக்கும் எடுத்துக்கன்னு. அதே 5000த்தில் இன்னொரு கலர் கொடுன்னு வாங்கிக்கினான். அப்புறம் அப்ளிகேஷன் போட்டேன், எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம். சார் 3000 ரூபாயில் எடுத்தா சார். நான் கேட்டேன், உன் ரேஞ்சுக்கு உங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஏன் 3000த்தில் என்ன? உனக்கு உலகமே தெரியாதியா? எங்கள் அம்மா கட்டி 2 தடவை கட்டிட்டு எனக்கே கொடுத்துருவாங்க. உங்கள் அம்மா கட்டினா உங்கள் அக்கா தங்கச்சி தான் கொடுப்பாங்க. அதனால் அப்படின்னா சார், உலக பல்கலைக்கழகத்தில் ஒரு எந்த சிலபஸ்லையும் இப்படிப்பட்ட பாடமே கிடையாது, எந்த டிக்ஷனரியிலையும் கிடையாது. அனுபவ பாடங்கள் 1000 கொட்டி கிடக்குது சார். சந்தோஷப்படுங்க. வாழ்வது ஒரு முறை, மகிழ்ச்சியாக வாழ்வோம். அதுதான் நாம் கற்க வேண்டிய பாடம். தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், பணம் 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 பணம்னு இதே தான் அலையிறோம். சொத்து சொத்து சொத்துன்னு. பெருந்தலைவர் காமராஜர் இந்த பிரபஞ்சத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அன்பு பெற்றோர்களே, ஊனமாக பிறந்த பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வையுங்கள், ஆரோக்கியமாக பிறந்த பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைத்து அவர்களை ஊனமாக்கி விடாதீர்கள் என்று எழுது. எவ்வளோ பெரிய மேதை! போங்க, சந்தோஷமாக இருங்க. நகைக்கடைக்கு போங்க. நான்லாம் ரிட்டையர் ஆகி பிஎஃப் பணத்தை 2 லட்சம் வருதுன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன். ராத்திரி பூரா அவள் தூங்கலை.
எத்தனை கிராம் வரும்னு ஜிஎஸ்டியோட கணக்கு போட்டு வச்சிட்டா. 5 ரூபா 10,000 ரூபா கூட மீறாத அளவுக்கு கணக்கு போட்டா. நான் ஒரு 1/4 சவரம் மோதிரம் வாங்கலான்னு நினச்சேன், அது கூட இல்லை. சேட்டு கடைக்கு போனேன் சார், மொத்தத்துக்கும் பில்லு போட்டு வாங்கின்னு வந்துட்டா. இன்னும் என் முகத்தை பார்த்த சேட்டு ஒரு பர்ஸு கையில் கொடுத்தாரு. நான் பார்த்தேன், அட பாவி, என் பர்ஸை காலியாக்கிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுக்குறியே நியாயமான மனசில் நினச்சேன். வாசலில் வந்து என் சம்சாரம் ஒரு தட்டு தட்டிட்டு, என் கூட வந்ததுனால தானே உனக்கு பர்ஸு கிடச்சிதுன்னா. சார், மகிழ்ச்சியை அனுபவிங்க சார். சிரிப்பது தான் இறைவன் கொடுத்த சொத்தியா. சிரிப்பது கூட ஒரு மிகப்பெரிய அடுத்தவருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும் என்று பெருமானார் நபிகள் நாயகம் சொன்ன கருத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மகிழ்ச்சியாக இருங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிமாரிடத்தில் அன்பு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையில் அப்படித்தான் அன்பு கூறுகிறார் என்று பைபிளிலே வருகிற வசனத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொன்னார். அன்பை விதையாக்குவோம், அருள் பெயரை உருவாக்குவோம், அதை கருணையாக இரக்கமாக பெருமைக்குரியதாக பார்க்குவோம். மனிதர்கள் பலவிதம் அப்படித்தான் இருப்பார்கள். எல்லாவற்றையும் ஜீரணித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய தாம்பரம் முடிச்ச ரோட்டில் ஸ்கூட்டரில் போனேன். என்னை இடிச்சிட்டு ஓவர்லோட் பண்ணின்னு ஒரு ஆள் போனான் சார். போனவன் ஒரு கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே வந்துட்டான். அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், இருந்தாலும் என் மனசு கேட்கல. என் ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திட்டு மூர்ச்சையான அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்துட்டேன். அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு வாசலுக்கு வந்தேன். எழுந்து பின்னாடி வந்துட்டான் சார். மூச்சை தெளிஞ்சு போச்சு. புலவரே, உன்னை இடிக்கிற மாதிரி போனேன், மன்னிச்சுக்கோ. ஆனால் எனக்கு தண்டனை கிடச்சிட்டு உடனே. ஆனால் மனசில் நினைக்காம என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்த பற்றியா, லைஃப்பில் உன்னை மறக்கவே மாட்டேயா. ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியை ஒரு நாளைக்கு உனக்கு செய்வேன் நான். இப்படி தான் ஏன் இருப்பான் நாட்டில் அப்படி தான் இருப்பான். வாசலில் கழுத்து கட்டில் போட்டு வீசுகிற தெண்டலில் ஒருத்தன் வீட்டுக்காரன் ஆனந்தமாக தூங்குறான். அவன் சம்சாரம் வந்து உழுக்குன்னு உழுக்குது. கஷ்டப்பட்டு எழுதி ஏண்டி இப்படி எழுப்புனேன்னா, தூக்க மாத்திரை போட்டுக்காமையே தூங்குறையான்ட்டான். இந்த மாதிரி ஜீவனை நம்ம என்ன பண்ணுறது? அது மேலே எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருங்க. அந்த நாள்லாம் புருஷன் மனைவி எப்படி வாழ்ந்தாலும் சண்டை இல்லையா, சச்சரவு இல்லையா. அம்மா தாயே சோறு போடணுன்னா அந்த அம்மா கொண்டாந்து சோறு போட்டுது. வீட்டுக்காரன் ஓரமாக வாசலில் உட்காந்துருந்தான். சோறு போட்டு நிற்கிறான். அவன் ஓட்டாச்ச சோறு போக வேண்டியதானே நான் வீட்டுக்காரன். யோ, உன்னையா கேட்டேன், நீ கம்முனிரு, நீ வெளியில் கேட்குற, நான் நின்றுன்னு கேட்குறேன்னா. எனக்கு ஏன்டா வம்புன்னு உட்காந்துட்டான். அம்மா மகாலட்சுமி வாங்கன்னா, வெறும் சோறு போட்டு எப்படி தேப்படுறது, கொஞ்சம் குழம்பு ஊற்று தாயேன்னா. அந்த அம்மா கேட்டது வீட்டுக்காரனை, குழம்பு கேட்குறாரு, கொஞ்சம் கொடுக்கட்டுமான்னு. அவனுக்கு ரோஷம் வந்துடுது. சோறு போடும்போது என்ன கேட்டியா, குழம்புக்கு மட்டும் என்ன கேட்குறேன்? இல்லை, உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அது உன்னை கேட்காம எப்படி கொடுக்குறதுன்னா. அவன் ஏற்கனவே வில்ல நாட்டம் பார்த்துக்கிறான். அவருக்கே கொடு, சாப்பிட்டு அனுபவிக்கிட்டேன்ட்டான். குழம்பு ஊற்றியாச்சு. அவன் போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டான். 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அவன் மறுபடியும் கூட்டான். இவன் பிச்சைக்காரர் கூப்பிட்டு, அம்மா தெய்வமே போய் வரேன், ஆனால் ஒன்றே, நாளையிலேருந்து இந்த குழம்புல கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலாக போடு, சப்புனுக்குதுன்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, கட்டின புருஷன் 25 வருஷமாக போட்டதை தின்றான், உனக்கு என்னடா நாக்கு ருசின்னு கேட்டு. அதுக்கு அவன் சொன்னான், நன்றி கெட்டத்தனமாக நான் கேட்பனாமா, நான் தான் கேட்க முடியல, நீயாவது கேள்றா, ஒரு 20 ரூபா தரேன்னு அந்த ஆள் தான் சொன்னார். கடவுள் கொடுத்த பெரிய மகிழ்ச்சி மனிதனுக்கு மட்டும்தாயா, எந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அது கிடையாது. மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியை கொண்டாட கொண்டாட நமக்கு அனைத்து வசதிகளும் வந்துவிடும். அனைத்து வசதிகளும் இருந்து மகிழ்ச்சி இல்லை என்றால் வாழ்ந்து பயனில்லை. மகிழ்ச்சியை முன்னிறுத்துவோம், வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்த படிப்பை, அந்த அனுபவத்தை கற்க வேண்டும் என்பதுதான். வெறும் ஏட்டு படிப்பு,
அது கற்றது ஓரளவுக்குத்தான். இதுதான் கல்லாதது உலகளவு இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும், பப்பாச்சி அமைப்பினரை சார்ந்த அண்ணன் முருகன் அவர்களுக்கும், என்னுடைய பெருந்திரளாக வந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றியுணர்வோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.